ஒரு சமயம் ஒரு மானும் புலியும் இறைவனை நோக்கி தவம் பண்ணிச்சு. முதல்ல இறைவன் கேட்குறாரு மான்கிட்ட, உனக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு. காட்டில் நான் நிம்மதியாகவே இல்லை இறைவனே, என்னை எப்போ பார்த்தாலும் அந்த புலி வேட்டையாட துரத்திக்கிட்டே இருக்கு, என்னால் என்னோட இறையை தேட முடியல, நிம்மதியாக சாப்பிட முடியல, அதுக்கு ஏதாவது எனக்கு ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா தேவலாம் இறைவனே அப்படின்னு கேட்குது. உடனே அவர் சொல்றாரு, உனக்கு நீண்ட வேகமாக ஓடக்கூடிய கால்கள் தரேன், நீளமான கொம்புகள் தரேன், அதை வச்சு நீ தப்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு மான்கிட்ட. உடனே மான் ரொம்ப சந்தோஷத்தோட ஒத்துக்கிட்டு போயிடுது. பின்னாடியே புலி இறைவனை நோக்கி வருது. உடனே புலிகிட்ட கேட்குறாரு, உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த மானை வேட்டையாடணும், அதுதான் எனக்கு உணவு, அதனால அந்த தகுதி எனக்கு கொடுங்க இறைவனே அப்படின்னு அது கேட்குது. உடனே நீ மான் அளவுக்கு வேகமாக ஓட முடியாது, ஏன்னா மானுக்கு நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் அந்த வரத்தை. ஸோ நீ துரத்திட்டு பாதி தூரம் ஓடுவ, அதுக்கப்புறம் உன்னுடைய வேகம் குறைஞ்சிடும். ஆனால் உனக்கு பயங்கரமான ஒரு தோற்றத்தை கொடுக்குறேன், அதை வச்சு நீ பார்த்துக்கோ அப்படின்னு இறைவன் சொல்லிடுறாரு. உடனே புலியும் சந்தோஷமா ஒத்துக்கிட்டு போயிடுது. சிறிது காலம் போச்சு, மான் மேல் லோகத்துக்கு வந்துடுது. இறைவனே என்னை ஏமாத்திட்டீங்களே அப்படிங்கிறது ஏன்பா அப்படின்னு கேட்குறாரு. நான் அந்த புலிகிட்ட மாட்டிக்கிட்டேன், அதை என்னை இரையாக்கிடுச்சு, நான் இறந்து போய் இங்கே வந்துட்டேன் அப்படிங்குது. எதனால? உனக்கு தான் நான் வேகமாக ஓடுற கால் கொடுத்தேன், சண்டை போகிறதுக்கு கொம்பு கொடுத்தேன், நீ எதனால அதுக்கிட்ட மாட்டினேன் அப்படின்னு இறைவன் கேட்குறாரு. அப்போ அந்த மான் சொல்லுது, எனக்கு அதை பார்த்தோன்னே பயத்தில் நின்றுட்டேன், என்னால் ஓட முடியல வேகமாக, என்னை கொம்பு வச்சு சண்டை போடலான்னு எனக்கு தோணலை அப்படின்னு அது சொல்லுது. அப்போ சொல்கிறாரு, அது உன்னுடைய தப்பு, என்னோட தப்பு எதுவுமே இல்லை இதில் அப்படின்னு அந்த இறைவன் சொல்லிடுறாரு. அது போல தான் வாழ்க்கையும். பயந்துக்கிட்டே இருந்தோம்னா இதுலேயே நம்ம முன்னேற முடியாது. முன்னேறதுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப அவசியம். தன்னம்பிக்கையோடு எதிர்த்து போராடுற வலிமை இருந்தால் வாழ்க்கையில் வானத்தை கூட எட்டி விட முடியும். நன்றி, வணக்கம்.